Hi everyone. In the Hi everyone. இந்த வீடியோல buttons பத்தி பார்க்க போறோம். பட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு just recap. இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோங்கிறதுக்கு. ஆக்சுவலா வெப் எலிமெண்ட்ஸ்ல டெக்ஸ்ட் பாக்ஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் சீரீஸ்ல how enter values to text box, retrieve values from text box, then keys along with the send keys கூட எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். Then buttonsல how to click, double click, right click, mouse over. இந்த 4 ஃபங்க்ஷனும் செப்பரேட் வீடியோஸாவே கவர் பண்ணிட்டோம். So இந்த வீடியோல again the second and third one கவர் பண்ணலாம். Okay, second one என்னது? Find location of the button, find size of the button. ஓகே, அதாவது பட்டனோட ப்ராப்பர்ட்டிஸை எடுக்க போகிறோம். ஒன்று அதோட லொக்கேஷனை ஃபைன் பண்ண போகிறோம், இன்னொன்று அதோட சைஸை ஃபைன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுமே ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸாக வரும். இது பேஸ் பண்ணி இன்டர்வியூ கொஷின்ஸ் அதிகமாகவே வரும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு டெமோக்கு எடுத்திருக்கிற வெப்சைட் வந்து demoqa.com buttons. இதில் டபுள் கிளிக் மீன் இருக்கு பாருங்க. இந்த பட்டனோட பொசிஷனும் சைஸும் தான் எடுக்க போறோம். ஓகே, கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். செலினியம் பேசிக்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள SRC டெஸ்ட் ஜாவாக்குள்ள நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றேன். நியூ பேக்கேஜ். பேக்கேஜ் நேம் வந்து பட்டன்ஸ். ஓகே, பேக்கேஜ் நேம் பட்டன் ப்ராப்பர்ட்டிஸ். பட்டன் ப்ராப்பர்ட்டிஸ்னு வைக்கிறேன். Then உள்ள ஒரு class create பண்றேன். New class. Classல button underscore properties னு வச்சு ஒரு main method add பண்றேன். Finish. இப்போ ஒரு class with main method create ஆயிடுச்சு. So step wise என்னெல்லாம் பார்ப்போம்? browser launch பண்ணணும், then URL get பண்ணணும். So இந்த ரெண்டு இந்த பேசிக்ஸ் எல்லாம் நம்ம பேசிக்ஸ்ல அதிகமா கவர் பண்ணதுனால just இந்த கோட்ஸை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்றேன். Ctrl C and Ctrl V. Okay, என்ன ஆகுது? Webdriver driver is equal to new Chrome driver. Chrome browser launch ஆகுது. Then maximize ஆகும். And then driver.get URL get பண்ணுது. Actually இங்க URL மட்டும் replace பண்ணணும். So URL replace பண்ணிரலாம். And இதுதான் நம்ம URL. So Ctrl A, Ctrl C and நீங்க வந்து paste பண்ணிடுறோம். And save பண்ணிருங்க. thread.slip வந்து error அடிக்குது. So add throws declaration கொடுத்துடலாம். ஓகே, இந்த 4 lines of code கண்டிப்பா தெரியணும். ஸோ இது ரொம்ப பேசிக்ஸ். இது நம்ம பேசிக்ஸ்லேயே அதிகமாக கவர் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, அதாவது how to launch browser, அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த டபுள் கிளிக் மீ இந்த பட்டனோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பட்டனை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட். ஓகே, இன்ஸ்பெக்ட் ஐகான் கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் மீ மேல ஹோவர் பண்ணுங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் கீழே ஹைலைட் ஆகுது. ஸோ இதுக்கு ஐடி இருக்கு. ஸோ ஐடியை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண போறோம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட். ஓகே, ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் கிடையாது, ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் எலிமெண்ட் தான் ஃபைண்ட் பண்றோம். ஸோ ஃபைண்ட் எலிமெண்ட். தென் by டாட் எக்ஸ்பாத் கிடையாது, சாரி by.id. id தான் இந்த தடவை யூஸ் பண்ண போறோம். by.id அது என்ன கேக்குது? string கேக்குது. சோ டபுள் கோட்ஸ்க்குள்ள id அந்த வேல்யூ வந்து பாஸ் பண்ணிரோம். அண்ட் இத வந்து இப்போ ஒரு வெப் எலிமெண்ட்ல ஸ்டோர் பண்ணனும். லாஸ்ட் அந்த ஃபைண்ட் எலிமெண்ட் மேல ஹோவர் பண்ணுங்க, வெப் எலிமெண்ட் காமிக்கும். ஒரு வெப் பேஜ்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே வெப் எலிமெண்ட் தான். சோ அது பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போ என்னது? வெப் எலிமெண்ட். வெப் போட்டுட்டு இதா இருக்கு இன்டர்ஃபேஸ், வெப் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸ். இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணனும். சோ இது என்னது? டபுள் கிளிக் மீ தானே. டபுள் கிளிக் மீ பட்டன் equal to
Control A, Control I கொடுங்க அலைன் ஆகுறதுக்கு. இப்போ இந்த டபுள் கிளிக் மீ பட்டன்ங்கிற வேரியபிள்ல தான் இந்த வெப் எலிமெண்ட் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது நம்ம பண்ண போறோம், how to get find location of the button இதான் பண்ண போறோம். காப்பி பண்ணிக்கோங்க. சாரி, location of the button. So ஒரு வெப் பேஜ்ல ஒரு லொகேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், அதோட எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த பட்டன் அந்த வெப் பேஜ்ல எந்த பொசிஷன்ல இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அது பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் கிளிக் மீ பட்டன் இந்த வேரியபிள்ல இருந்து கெட் லொகேஷன்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா, கெட் லொகேஷன். இந்த லொகேஷன்ல இருந்து அது எந்த எக்ஸ் அண்ட் ஒய்ல இருக்குன்னு பார்க்கணும். ஸோ கெட் எக்ஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸ் பொசிஷன் எடுக்கிறோம். இது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணலாம். லாஸ்ட் கெட் மேல ஹோவர் பண்ணுங்க இன்ட். ஸோ இன்ட்ங்கிற டேட்டா டைப்ல ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணணும். ஸோ இன்ட் வேரியபிள் என்னது, எக்ஸ் பொசிஷனா, எக்ஸ் பொசிஷன் ஈக்குவல் டு டபுள் கிளிக் மீ பட்டன். ஸோ எகெயின் என்ன பண்ணணும், எக்ஸ் எடுத்துட்டோம், இப்போ ஒய் பொசிஷன் தெரியணும், அப்படிதானே. ஸோ எகெயின் டபுள் கிளிக் மீ பட்டன் இந்த வேரியபிள்ல இருந்து கெட் லொகேஷன்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க அண்ட் எகெயின் கெட் இந்த தடவை ஒய். லாஸ்ட் டைம் எக்ஸ் எடுத்தோம், இப்போ ஒய் எடுக்கிறோம். எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. இதையும் என்ன பண்ணுங்க, ஒரு வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க வேரியபிள் வந்து டூப்ளிகேட் ஆகுது, ஸோ அதனால எரர் அடிக்குது. ஸோ இதில் வந்து ஒய் பொசிஷன் வந்து ஒய் கொடுத்துடலாம். இப்போ இதை பிரிண்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம், ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் போடுவோம். சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இதில் டபுள் கோட்ஸ்குள்ள the x position of the button is கொடுத்துட்டு கோலன் அண்ட் நீங்க ஒரு பிளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு x position தானே பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ x position வந்து இங்க பிரிண்ட் பண்ணுவோம். அண்ட் இதே ஒன்ஸ் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், y பொசிஷனை செப்பரேட்டா பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ இதுல வந்து y பொசிஷன் ஆஃப் த பட்டன் போட்டுட்டு இது வந்து y பொசிஷன். ஓகே, கரெக்ட் தான். கண்ட்ரோல் சேவ். ஓகே, பண்ணிக்கலாம் கொஞ்சம். கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் ஐ, கண்ட்ரோல் சேவ். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், வெப் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அந்த வெப் எலிமெண்ட்ல இருந்து கெட் லொகேஷன்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ் பொசிஷன் எடுக்கிறோம். தென் சேம் கெட் லொகேஷன் யூஸ் பண்ணி ஒய் பொசிஷன் எடுக்கிறோம். ஒரு கிராஃப் மாதிரி அசியூம் பண்ணுங்க. கிராஃப்ல எக்ஸ் அண்ட் ஒய் பிளாட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல தான் அந்த பாயிண்ட், கரெக்ட் தானே, அந்த பாயிண்ட் எக்ஸ் ஒய்ன்னு தெரிஞ்சு அந்த பாயிண்ட்ல தான் அந்த வெப் எலிமெண்ட் வந்து வெப் பேஜ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த கோடை ரன் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, வெப் பேஜ் லோட் ஆயிடுச்சு அண்ட் கன்சோல்ல பார்ப்போம் அவுட்புட் வந்திருக்கான்னு. ஓகே, கன்சோல்ல அவுட்புட் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, அந்த பட்டன் வந்து அதாவது டபுள் கிளிக் மீ பட்டன் வந்து அந்த வெப் பேஜ்ல எக்ஸ் பொசிஷன் 358லயும் ஒய் பொசிஷன் 326லயும் இருக்கு. ஸோ இதோட பொசிஷன் வந்து 358, 326. ஓகே ஓகே, டாபிக்ஸ் போவோம். டாபிக்ல ஃபைண்ட் லொகேஷன் ஆஃப் த பட்டன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் ஃபைண்ட் சைஸ் ஆஃப் தி பட்டன். ஒரு ஆப்ஜெக்டோட சைஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம், அதோட ஹைட்டும் விட்த்தும் பொறுத்து தான் அதோட சைஸை வந்து மெஷர் பண்ண போறோம். ஒரு வெப் எலிமெண்டோட ஹைட்டும் விட்த்தும் தெரிஞ்சிடுச்சுன்னா அதுதான் அதோட சைஸ். ஸோ கோடிங் போலாம். டபுள் கமெண்ட் பண்ணிப்போம், அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். Find size of the button and இங்க வரலாம். ஓகே, சேம் பட்டன் அதாவது சேம் வெப் எலிமெண்ட்க்கே ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ டபுள் கிளிக் மீ பட்டன், அந்த பட்டனோட இது எடுக்க போறோம், சைஸ் எடுக்க போறோம். டபுள் கிளிக் மீ பட்டன் வேரியபிள்ல இருந்து டாட் கெட் கேப்ஸ்லெட், அதாவது கெட் சைஸ், நம்ம சைஸ் தான் எடுக்க போறோம். ஸோ டைமென்ஷன் கெட் சைஸ் டாட் என்னது கண்டுபிடிக்கணும், அதோட ஹைட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹைட்
இதோட height width தான் தெரியணும். ஸோ get height ஹோல்ட் பண்ணுங்க, அது இன்ட்ல இருக்கு. ஸோ இன்ட்ங்கிற டேட்டா டைப்ல வேரியபிள் நேம் என்ன கொடுக்கலாம், button height. ஓகே, தென் again அந்த டபுள் கிளிக் மீ பட்டன்ங்கிற வேரியபிள்ல இருந்து அதோட width கண்டுபிடிக்க போறோம். டாட் get size. ஓகே, get size, இதுல இருந்து get height பார்த்தோம். ஸோ இப்போ வந்து width end of statement கொடுத்துருங்க. end of statement. and இத வந்து இதுவும் int தான், ஹோல்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, int தான். ஸோ இன் வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்ண போறோம். இது பட்டன் ஹைட்டுக்கு பதிலா பட்டன் width. இப்போ print statement போடலாம். sysout என்ன பண்றோம், டபுள் கோட்ஸ்ல the height of the double click me button போட்டு, and இதுல என்ன பண்றோம், பிளஸ் போட்டு அதோட height வேரியபிளை வந்து பாஸ் பண்றோம். height வேரியபிள் வந்து என்ன, ஸ்கிரீன் தரல, என்டர். இதெல்லாம் தேவையில்லை தானே, இது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பரா டிஸ்பிளே ஆகும். இதுல வந்து இந்த வேரியபிள் வந்து பாஸ் பண்றோம், பட்டன் ஹைட். சேம் இன்னொரு sysout ஸ்டேட்மெண்ட் போடுறோம். எதுக்கு போடுறோம்னா பட்டன் விட்த்துக்கு போடுறோம். ஸோ இந்த டைம் பட்டன் வித் வேரியபிளை இங்க பாஸ் பண்றோம். அண்ட் டபுள் கிளிக் ஹைட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல வித் போடலாம். ஓகே, சேவ், கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் ஐ, கண்ட்ரோல் சேவ். ஓகேவா, இப்போ என்ன பண்றோம், இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, வெப் பேஜ் லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கன்சோல் ரிசல்ட் பார்க்கலாம். அண்ட் ஓகே, கன்சோல்ல ரிசல்ட் டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதோட எக்ஸ் பொசிஷன், ஒய் பொசிஷன் லாஸ்ட் டைம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதோட ஹைட் வந்து 38 அண்ட் வித் வந்து 142. ஓகே, ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் லொகேஷன் ஆஃப் தி பட்டன். ஏதாவது ஒரு பட்டனோட லொகேஷன் ஃபைண்ட் பண்ணணும்னு வந்தாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது கெட் லொகேஷனுங்கிற ஃபங்க்ஷன். கெட் லொகேஷனுங்கிற ஃபங்க்ஷன் ஞாபகம் வந்துருச்சுன்னா XY ஈஸியா ஞாபகம் வரும். ஸோ கெட் லொகேஷன்ல கெட் எக்ஸும் கெட் ஒய்யும். செகண்ட் என்னது, ஃபைண்ட் சைஸ் ஆஃப் தி பட்டன். ஒரு ஆப்ஜெக்டோட சைஸ்ன்னு வரும்போதே அதோட ஹைட்டும் வித்தும் தெரிஞ்சா அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டோம். இந்த சேம் வே ஒரு வெப் எலிமெண்டோட ஹைட்டும் வித்தும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதோட சைஸா. ஸோ அதனாலதான் கெட் சைஸ்ங்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து கெட் ஹைட்ங்கிற ஃபங்க்ஷனும் சேம் கெட் சைஸ்ல கெட் வித்ங்கிற ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணி அந்த பட்டனோட சைஸை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இந்த ரெண்டுல கண்டிப்பா ஏதாவது ஒன்று இன்டர்வியூ கொஸ்டின்ஸா வர மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ரிமைனிங் பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ மேஜராகவே பட்டன்ஸுக்கு இங்கே பட்டன்ஸில் இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஆக்சுவலி 1 2 3 4 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் 4லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ.